நான் த்ரிஷாவுக்கு டப்பிங் பேசின விஷயத்த வெளியே சொல்றதுக்கு அவ்வளோ பயந்தேன். அது மட்டும் இல்லாமல் நான் இதை பற்றி வெளியே சொன்னேன் அப்படின்னா படத்துக்கு சிக்கல் வந்துடுமோ அப்படின்னும் பயந்தேன் அப்படின்னு சின்மயி ஒரு விஷயத்த ஓப்பனாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதை எதை பற்றி பேசியிருக்காங்க, எதுக்காக இந்த பயம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் விரிவாக பார்க்க போகிறோம். இப்போ தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் நடிகர்கள் நடிகைகள் இவங்களுக்கு வேற ஒருத்தவங்க டப்பிங் பேசுவாங்க. குறிப்பாக நடிகர்களை விட நடிகைகளுக்கு தான் மற்ற பேர் வந்து டப்பிங் பேசுவாங்க. இதுல டப்பிங் கலைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இருந்தாலும் ஒரு சில பாடகிகள் வந்து நடிகைகளுக்கு டப்பிங் பேசுவாங்க. அதுல முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா சின்மயி, இன்னொருத்தவங்க வந்து பாடகி சுஜித்ரா. இவங்க ரெண்டு பேருமே கதாநாயகிகளுக்கு வந்து டப்பிங் நல்லாவே பேசுவாங்க. இவங்களோட குரல் வந்து அப்படியே தனித்துவமா இருக்குன்னு சொல்லலாம். எப்படி இவங்களோட பாடல் வந்து வேற மாதிரி இருக்குமோ அதே மாதிரி தான் டப்பிங்குமே வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா பாடகி சுஜித்ரா இவங்களோட ஒரு குரல் அப்படிங்கிறது தனித்துவமா தெளிவா தெரியும். இவங்களோட குரல் அப்படிங்கிறது மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது டிஃப்ரெண்டா இருக்கும். டப்பிங்குமே அவ்வளோ நல்லா இருக்கும். குரல் இனிமையா இருக்கும். குத்து சாங்ஸ்லாம் கண்டிப்பா இவங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லா ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இவங்களுமே நிறைய பிரச்சனைகளை சந்திச்சாங்க. இதுக்கப்புறமா படங்களில் டப்பிங் பேசுறதும் இல்லை, பாடுறதுமே இல்லை. இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பாடகி சின்மயி இவங்க எக்கச்சக்க பாடல்களை பாடியிருக்காங்க. மெலோடியா இருக்கட்டும், சோகமா இருக்கட்டும், எல்லா விதமான ஜானர்லையுமே பாடல் பாடியிருக்காங்க. இவங்க ஒரு சில கதாநாயகிகளுக்கு டப்பிங் குரலுமே கொடுத்திருக்காங்க. அதுல ஒருத்தவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா த்ரிஷா. த்ரிஷாவுக்கு இவங்களோட குரல் வந்து பக்காவா செட் ஆகும். அது மட்டும் இல்லாம இவங்க வந்து ஆரம்பத்தில் நிறைய பாடல்கள் பாடிட்டு இருந்தாங்க. மீட்டு விவகாரம் வந்து இவங்களுக்கு வந்து பெரிய அளவுல சர்ச்சையா மாறுச்சு. ஒருத்தர் வந்து எனக்கு பாலியல் ரீதியா துன்புறுத்தல் கொடுத்தார் அப்படின்னு வெளியே சொல்லும் போது யாருமே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணவும் இல்லை. அது மட்டும் இல்லாம இவங்களை வந்து அந்த சங்கத்துல இருந்து நீக்கவே செஞ்சுட்டாங்க. அதுக்கப்புறமா யாருமே பட வாய்ப்புகள் கொடுக்கல, பாடுறதுக்கு வாய்ப்புகள் கொடுக்கல, டப்பிங் பேசுறதுக்குமே யாருமே வாய்ப்புகள் கொடுக்கல. கிடைச்சாலுமே அது வந்து தடுக்கப்பட்டுச்சு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு. ஒரு பக்கம் கவிஞர் வைரமுத்து மேல ஒரு பரபரப்பான புகாரை வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா சங்கத்தின் தலைவர் ராதாரவி இவருமே வந்து எனக்கு துன்புறுத்தல் கொடுத்தாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருந்தாங்க. சங்கத்தில இருந்து நீக்கப்பட்ட கூட இவங்களுக்கான வாய்ப்புகளுமே மறுக்கப்பட்டுச்சு. அதாவது நேரடியா தடை விதிக்கப்படலை அப்படின்னா கூட மறைமுகமா இவங்களுக்கு வந்து தடை இருந்துகிட்டு தான் இருந்துச்சு. யாருமே பாடுறதுக்கு வாய்ப்புகள் கொடுக்கவும் இல்லை. அதே மாதிரி டப்பிங் பேசுறதுக்குமே யாருமே கொடுக்கறதுக்கு முன்வரல. இருந்தாலுமே எதை பத்தியுமே கண்டுக்காம, எதை பத்தியுமே துவண்டு போகாம அவங்களுக்கான வேலையை அவங்க பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க. ஸோ இந்த மீட்டு விவகாரம் அந்த அளவில் பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு. ஸோ இதுக்கப்புறமா இப்போ ரீசெண்ட் டேஸ்ல வந்து பாடல்களும் பாடியிருந்தாங்க. அதுக்கப்புறமா ஒரு சில ஹீரோயின்களுக்கு வந்து டப்பிங்குமே பேசிட்டு தான் வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ லியோ படத்துல இவங்க வந்து த்ரிஷா அவர்களுக்கு டப்பிங் பேசியிருந்தாங்க. அந்த டைம் வந்து பெரிய அளவில் இந்த விவகாரம் சர்ச்சையா மாறுச்சு. ஏன்டா நம்ம டப்பிங் பேசுறோம் அப்படின்ற அளவுக்கு நான் பாதிக்கப்பட்டேன், அழுதேன் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. அந்த டப்பிங் பேசி அந்த ஒரு படம் வெளியானதுக்கு அப்புறமா மகிழ்ச்சியான செய்தியுமே வெளியிட்டிருந்தாங்க. பட் இருந்தாலும் இந்த விவகாரத்தில் அவங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் நான் சந்திச்சேன் அப்படின்ற மாதிரியுமே சொல்லியிருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா கருப்பு திரைப்படத்துல இருந்து இவங்க த்ரிஷாவுக்கு டப்பிங் குரல் பேசியிருக்காங்க. ஸோ இது வந்து இப்போ வைரலாக போய்கிட்டு இருக்கு. எல்லாருமே கேட்குறாங்க, ஏன் நீங்கள் வந்து டப்பிங் பேசுனீங்க அப்படின்னா ஆரம்பத்திலே சொல்லியிருக்கலாமே, ஏன் சொல்லவே இல்லை? படம் வெளியானதுக்கு அப்புறமா தான் எங்களுக்கே தெரியும் சின்மயி தான் த்ரிஷாவுக்கு டப்பிங் பேசியிருக்காங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரிய வந்துச்சு. ரொம்பவே நல்லா இருக்கு, பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு, கேட்கறதுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு ரசிகர்கள் வந்து அவங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிட்டு வராங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா தக் லைஃப் படத்துல முத்தமலை சாங்கை வந்து இவங்க பாடியிருந்தாங்க. அதாவது இவங்க வந்து பாடல் வந்து படத்துக்காக பாடவே இல்லை, அந்த ஸ்டேஜ்ல வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இதுதான் எல்லாருக்கும் பிடிச்ச வெர்ஷனா இருந்துச்சு. வந்து அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்திருந்தா கூட அதை விட சின்மயி பாண்டது தான் ஒரு உணர்ச்சி பூர்வமா இருந்துச்சு, ரொம்பவே ஃபீலிங்கா இருந்துச்சு, டச்சிங்கா இருந்துச்சு அப்படின்னு நிறைய பேர் தூக்கி வச்சு கொண்டாடினாங்க. இது மட்டும் இல்லாம தயவு செஞ்சு தக் லைஃப் படத்துல வந்து சின்மயி பாடின வெர்ஷனை வைங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து ரெக்வெஸ்ட் கொடுத்தாங்க. பட் இருந்தாலுமே ரெண்டு பேரும் பாடின அந்த பாடல்கள் வந்து படத்துல வைக்கல. இதுக்கப்புறமா திரௌபதி 2 படத்துல வந்து பாடியிருந்தாங்க. அந்த பாடல் பாடினதுக்கு அப்புறமா ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருந்தாங்க, இது வந்து இவங்களோட படம் அப்படின்னு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா நான் ஸ்டுடியோக்கு போயிருக்க மாட்டேன், பாடியிருக்க மாட்டேன். என்னோட ஃப்ரெண்டு வந்து என்னை பாடுறதுக்கு கூப்பிட்டதுனால தான் நான் போயிட்டேன். ஸோ இந்த ஒரு படம் வந்து இந்த ஒரு டைரக்டரோடது அப்படின்னு தெரிஞ்சிருந்தா நான் போயிருக்க மாட்டேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. இதுவுமே பெரிய அளவில் சர்ச்சையாக வெடிச்சுது. இப்போ தான் கருப்பு திரைப்படம் வெளியாகி நல்ல வரவேற்பு பெற்றுட்டு வருது. ஏன்னா இந்த படம் வந்து ஆரம்பத்திலேருந்து நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுது. எப்போ தான் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்து காத்திருந்தாங்க. இதோ வந்துட்டு அதோ வந்துட்டு அப்படின்னு சொல்லி இழுத்தடிச்சுக்கிட்டு இருந்த நேரத்தில் ஒரு டேட் கொடுத்தாங்க. அந்த படத்தை வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி
எல்லாருமே போட்டி போட்டு டிக்கெட்டையுமே புக் பண்ணிட்டாங்க. அன்னைக்கு படம் வரல. ஆர்ஜே பாலாஜி வந்து அழுதுகிட்டே ஒரு வீடியோ போட்டாரு. நான் வந்து எதிர்பார்க்கல, மன்னிச்சிடுங்க, எங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை அப்படின்ற மாதிரி. தயாரிப்பு சைடில் இந்த ப்ரொடியூசர் சைடில் வந்து கொஞ்சம் பிரச்சனை, அதனால தான் படம் வந்து ரிலீஸ் ஆகலை அப்படின்னு சொன்னார். பட் அடுத்த நாளே வந்து படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. எதிர்பார்த்தது வந்து வீணா போகலை அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்கிறாங்க. ஒரு சில தரப்பினர் வந்து படம் அவ்வளவா நல்லா இல்லைன்னு சொன்னால் கூட நிறைய பேர் வந்து படம் பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு, சூர்யாவுக்கு இந்த படம் வந்து ஒரு கம்பேக்கு, இது வந்து ஆர்ஜே பாலாஜியோட படம் அப்படிங்கிறது நல்லா இருக்கு அப்படின்லாம் ஒரு புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதில் த்ரிஷா நடிச்சிருக்காங்க. சொல்லவே வேண்டாம், த்ரிஷாவுக்குமே இப்போ மார்க்கெட் நல்லாவே இருக்கு. அதனால அவங்களுக்குமே வரவேற்பு அதிகமாக தான் இருக்கு. இந்த படத்தில் த்ரிஷாவுக்கு சின்மயி டப்பிங் குரல் பேசியிருக்காங்க. இது தொடர்பாக அவங்க வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. சின்மயி என்னன்னா, எஸ் ஃபைனலி நான் ஒத்துக்கிறேன், நான் தான் த்ரிஷாவுக்கு வந்து டப்பிங் பேசியிருந்தேன். இது நான் எதுக்காக ஆரம்பத்தில் சொல்லலை அப்படின்னா, எனக்கு ரொம்பவே பயமா இருந்துச்சு. லியோ படத்தில் நடந்த சம்பவங்கள் இந்த படத்துக்கும் நடந்துடக்கூடாது அப்படின்னு நான் ரொம்பவே கஷ்டமா இருந்தேன். அதை நினைச்சு பயந்து போயிருந்தேன். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆர்ஜே பாலாஜி வந்து என்னோட ஃப்ரெண்டு, எனக்கு நல்லாவே தெரியும், அவரோட குடும்பத்தையும் எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ நான் வந்து இதை வெளிப்படையாக சொன்னேன் அப்படின்னா ஏன் மூலயமா அவருக்கு வந்து பிரச்சனை யாரோ கொடுத்துருவாங்க, அந்த படத்தை வந்து படத்துக்கு ஏதாவது பிரச்சனையை கொடுத்துருவாங்களோ அப்படின்னு பயந்து தான் நான் வந்து இப்போ வரைக்கும் நான் சொல்லாமல் இருந்தேன். பட் எல்லாருமே கேட்கறதுனால இந்த ஓப்பனாக சொல்லிட்டேன். எனக்கு இந்த படத்தில் டப்பிங் பேசினது ரொம்பவே சந்தோஷம். எனக்கு ஆர்ஜே பாலாஜிக்கும் த்ரிஷாவுக்கா இருக்கட்டும் 2 பேருக்குமே நான் வந்து நன்றிகளை தெரிவிச்சுக்கிட்டேன். ஏன்னா எங்களுக்கு டப்பிங் பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தீங்க. மறைமுகமாக எனக்கு வந்து தடை இருக்கும் போது கூட எனக்காக நீங்க வாய்ப்புகள் கொடுத்ததுக்கு ரொம்பவே நன்றி அப்படின்னு சின்மயி வந்து பேசியிருக்காங்க. ஸோ இது மட்டும்தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை, அந்த மதுரை கருப்பரோட அருள் வந்து கண்டிப்பாக எனக்கு இருக்கும். அடுத்தடுத்து நான் வந்து எனக்கு வந்து வெற்றிகள் கிடைக்கும். அவரோட இந்த ஒரு அருளால் தான் எனக்கு இந்த மாதிரி வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு. கண்டிப்பாக இதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து எனக்கு வாய்ப்புகள் தருவாங்க அப்படின்ற மாதிரி மகிழ்ச்சியான விஷயத்த வந்து சின்மயி சொல்லியிருக்காங்க. அதாவது சின்மயி வந்து 2018 வந்து அந்த டப்பிங் சங்கத்துல இருந்து நீக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் வெளிவந்து தனக்கான உரிமைக்காக போராடினாங்க. அந்த நேரத்தில் இவங்களுக்கு டப்பிங் யாருமே கொடுக்கக்கூடாது அப்படின்னு நேரடியாக தடை விதிக்கலைனா கூட மறைமுகமாக அவங்க மேலே நிறைய தாக்குதல்கள் நடந்துச்சு. அவங்களுக்கு வாய்ப்புகள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும், ஆனால் அது கடைசி நேரத்தில் வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து யாருமே வாய்ப்பு கொடுக்கக்கூடாது. படங்கள் மட்டுமே இல்லாமல், பாடல்கள் மட்டுமே இல்லாமல் டப்பிங்க்குமே அவங்களுக்கு வந்து யாரும் கூப்பிடவே கூடாது அப்படின்னு அவங்களுக்கு மறைமுகமான பிரச்சனைகள் வந்து அடுத்தது கொடுத்துட்டு இருந்தாங்க. இருந்தாலும் இல்லப்பா, நான் சந்தோஷமா தான் இருக்கேன், நீங்க என்ன வந்து என்னோட வளர்ச்சியை தடுக்கணும்னு நினைச்சா அது யாராலையும் முடியாது, எனக்கானது கண்டிப்பா கிடைச்சுதான் தீரும் அப்படின்றதுல உறுதியா இருந்தாங்க சின்மயி. ஸோ இதுக்கப்புறமா நிறைய பிரச்சனைகள், நிறைய சர்ச்சைகள் வந்து அவங்கள சுற்றி நடந்தா கூட எதை பற்றியுமே கண்டுக்காம வந்து அவங்களோட லைஃப்பை நோக்கி போய்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ இந்த விவகாரம் அவங்க மேலே மீட்டு விவகாரம் வந்து பெரிய அளவில், ரொம்ப பெரிய அளவில் வெடிச்சது. அதே நேரத்தில் எனக்கு யாருமே சப்போர்ட் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஒரு சில பேர் பெரிய ஆளுங்களாக இருக்கிறதுனால அவங்க நிறைய பேரை கைக்குள்ள போட்டுக்கிட்டு நிறைய மிரட்டுறாங்க, நிறைய விஷயங்கள் எனக்கு கிடைக்கிறது எல்லாத்தையுமே தடுக்கிறாங்க. இதனால நான் ஒரு நாளுமே கஷ்டப்படுறது கிடையாது. இது வந்து அவங்களோட நிலைப்பாடு என்ன, அவங்களோட தகுதி என்ன, அவங்களோட தராதரம் என்ன அப்படிங்கிறது இதுலேயே தெரியுது. அவங்கள பற்றி நான் யார்கிட்ட சொன்னாலுமே வந்து யாருமே கேட்க போகிறது கிடையாது. ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு பதவி இருக்குது, அதை வச்சு ரொம்பவே அதிகாரத்தில் ஆடுறாங்க அப்படின்ற மாதிரியுமே சின்மயி வந்து குற்றச்சாட்டை வச்சுருந்தாங்க. ஸோ இந்த நேரத்தில் அடுத்தடுத்து அவங்க வந்து ஒரு சில படங்களில் பாடுறாங்க, ஒரு சில படங்களில் கதாநாயகிகளுக்கு வந்து டப்பிங் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களோட குரலுக்கு அப்படின்னு நிறைய பேர் இன்னைக்கு வரைக்குமே வந்து ஒரு ஃபேனாக இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அடிமையாக இருக்காங்கன்னு கூட சொல்லலாம். அதாவது எதுவாக இருக்கட்டும், காதலாக இருக்கட்டும், சோகமாக இருக்கட்டும், எந்த மாதிரி பாடல்கள் வேணுமோ அதை வந்து கொடுப்பாங்க. எல்லாருக்கும் பிடிச்சமான ஒரு குரல் கொண்டவங்க தான் சின்மயி. இவங்களுக்குன்னு சொல்லிட்டு ரசிகர்கள் பட்டாலும் நிறையா தான் இருக்கிறாங்க. ஏன்னா அந்த 2018க்கு அப்புறமா இவங்களுக்கான வாய்ப்புகள் குறைக்கப்படும் போது கூட எல்லாரும் சொல்கிற விஷயம் என்னன்னா, சின்மயி பாடனா நல்லா இருக்குப்பா, அவங்களோட குரல் வந்து ரொம்பவே தனித்துவமாக இருக்கும். எப்படி ஒரு சில பேருக்கு வந்து யூனிக்கான வாய்ஸ் இருக்குமோ அதே மாதிரி தான் சின்மயிக்குமே இவங்களோட டப்பிங்குமே வேற லெவலில் இருக்கும். அதை விட சிங்கிங் அப்படிங்கிறது சொல்லவே வேண்டாம், கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும். அதுக்கு வந்து இந்த ரீஎன்ட்ரின்னு சொல்கிற மாதிரி முத்தமலை சாங் பாடியிருந்தாங்க. அந்த ஸ்டேஜில் பாடினது தான் எல்லாருமே ரிப்பீட்டடாக அந்த சாங்ஸை கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. தயவு செஞ்சு எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, தி வெர்ஷனை விட இவங்க வெர்ஷன் தான்ப்பா நல்லா இருக்கு, இவங்க வந்து எவ்வளோ நல்லா பாடியிருக்காங்க, அப்படி உள்வாங்கி பாடுறாங்க, எவ்வளோ ஒரு ஹார்ட் டச்சிங்காக இருக்குது, சே இவ்வளோ ஃபீல் பண்ணி பாடுறாங்களே அப்படின்ற மாதிரிலாம் தூக்கி வச்சு கொண்டாடினாங்க. அந்த சாங் வந்த டைமில் எல்லாருமே ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய டிவி சேனல்ஸில் கூட இந்த சாங்கை வந்து ரிப்பீட்டடாக போட்டுக்கிட்டே இருந்தாங்க. தி வெர்ஷன் கூட உண்மையா அப்படிங்கிறத விட இவங்க வெர்ஷன் அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. டிவி சேனல்ஸில் கூட தி வெர்ஷன் கம்மியாக தான் போட்டாங்க. ஆனால் சின்மயி பாடின வெர்ஷனை தான் திருப்பி 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 போட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ இந்த பாட்டுக்கு வந்து நிறைய பேர் அடிக்ட் ஆயிட்டாங்க. இந்த பாட்டு வந்து படத்தில் வருமா, இந்த பாட்டை பார்க்கறதுக்காகவே நிறைய பேர் வந்து
தக் லைஃப் பார்த்தாங்க. ஆனா அவங்களுக்கு வந்து ஏமாற்றம் தான் கிடைச்சது. கடைசி வரைக்கும் இந்த பாட்டை வைக்கவே இல்லப்பா. இந்த பாட்டு வைப்பீங்க அப்படின்னு நினைச்சு தான் நாங்க படம் பார்க்கவே வந்தோம். ஆனா நீங்க இந்த பாட்டே வைக்கல. நாங்க எல்லாருமே செக் பண்றதுக்கு வந்தது தி வெர்ஷனை வைக்கிறீங்களா இல்லைன்னா சின்மயி பாடின வெர்ஷனை வைக்கிறீங்களா அப்படிங்கிறத செக் பண்றதுக்கு தான் நாங்க படத்துக்கே வந்தோம். ஆனா நீங்க 2 பேர் பாடினதையுமே வைக்கவே இல்லை. தயவு செஞ்சு நீங்க வந்து அந்த சின்மயி பாடினதை கடைசியாவது படம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ப்ளே பண்ணி விட்டுருக்கலாம் அப்படின்னு எல்லாருமே கேட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு சின்மயி பாடின அந்த பாடல் அப்படிங்கிறது ரொம்பவே எல்லாருக்கும் பிடிச்சமான ஒரு விஷயமா இருந்துச்சு. ஸோ அந்த சொன்ன மாதிரி எல்லாருக்கும் ஒரு மனசுக்குள்ள வந்து அப்படியே டச் ஆன மாதிரி அந்த பாடல் வந்து இருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறமா நிறைய படங்கள் வந்து டப்பிங் பண்ணணும் அப்படின்னு தான் எல்லாருமே நினைக்கிறாங்க. கருப்பு படத்தில் அவங்க டப்பிங் வந்து நல்லா தான் இருந்துச்சு. ஸோ அது தொடர்பாக சந்தோஷமா மகிழ்ச்சியான விஷயத்தை வந்து சின்மயி பேசியிருக்காங்க. ஸோ அடுத்தடுத்து அவங்களுக்கு வந்து நிறைய படங்கள் கிடைக்கணும், அடுத்தடுத்து அவங்க நிறைய பாடல்கள் பாடணும் அப்படின்னு தான் எல்லாருமே அவங்களோட ரசிகர்கள் எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு சின்மயி பிடிக்குமா அப்படிங்கிறதையும், இவங்க பாடின பாடல்களில் உங்களுக்கு எந்த பாடல் பிடிக்கும் அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க.